வணக்கம். 12/12/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று இரவு 8 மணி வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:23 வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 9:23 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். மேசராசி என்பர்களே, இன்று உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. செலவுகள் அதிகரிக்கும், எனவே இதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படவும். ரிஷபராசி என்பர்களே, இன்று உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லது. இன்று மருத்துவ செலவு உண்டு. மிதுனராசி என்பர்களே, இன்று செய்யும் முயற்சிகளில் தடை தாமதங்கள் குறுக்கிடலாம், எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படவும். கடகராசி என்பர்களே, இன்று லாப தனப்பிராப்தி உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று நிம்மதியான நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எக்காரியத்திலும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படவும். உடல் சோர்வு, மனச்சோர்வு வந்து நீங்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று வீண் விரயம், வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எக்காரியத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து செயல்படுவது மிகவும் நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று லாபம் அமோகமாக கிடைக்கும். எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று தொழிலில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படவும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதியை பெறுவீர்கள். தாராள தனவரவு இன்று உண்டு. மகராசி அன்பர்களே, சந்திராஷ்டிரம் தொடர்வதால் உடல்நிலையில் மிகவும் கவனம் செலுத்துவது நல்லது. மருத்துவ செலவுகள் ஏற்படும், எனவே உடல்நிலையில் தகுந்த கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். வெளிவட்டாரத்திலும் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். மீனராசி அன்பர்களே, இன்று எதிரிகளின் தொல்லைகள் மேலோங்கும் நாள், எனவே உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படும் நாள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வணக்கம். வீடியோ பண்ணுறதை நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.